ஐயா குச்சி இருக்கு, கொஞ்சம் தீப்பெட்டி கிடைக்குமா? ஆட்டக்காரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இருறா மாமு, பார்த்தா உள்ளூர்கார மாதிரி இருக்கு. ஒட்டி கொடுத்துருக்கேன்ல, விசாரிப்போம். ஐயோ நீங்களா? என்ன இது? ஐயா நான் ஒரு சின்ன அறம் கொடுத்தேன், நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். ஐயோ உங்க சங்கத்தமே வேணா விட்டுருங்க ஐயா. ஆமா, இந்த ஊருக்கு எதுக்காக வந்த? நான் ஊர் ஊரா சொம்பு திருடுனேன், இந்த ஊர்ல தான். சொம்ப விக்க வந்தியா? நான் திருந்திட்டேன். இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆக போறேன். நான் யாரு என்னங்கறத இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. நான் வரட்டுங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் எங்க வந்தீங்க? அடேங்கப்பா, நாங்க யாரு என்ன பண்ணிட்டு இருந்தோங்கிற விஷயத்த இந்த ஊர்ல எவனுக்காவது சொன்ன மாம? கை எனக்கு, கால் எனக்கு, தலை கேக்குறவனு கொடுத்துருவோம். ஐயோ, முழுசா இருக்கும் போதே என் மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. இதுல முண்டத்தோட அலைய விட்டுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? அழகா இருப்ப. இங்க பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு நான் யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. நான் வரட்டுமா? நாங்க யாரு? ஐயோ தெரியாது. எரும சுந்தரி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. அடி மகிழ்ச்சி. என்ன கணக்கு? மாப்பிள்ளை உன் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலையா? கிடைக்கலையே ஐயா. கிடைச்சிருந்தா ஏயா இதே எடுத்துக்கிட்டு 10 தெருவே லோலோடு சுத்திக்கிட்டு வர்றேன். இது கடைசி சுத்து. பூனை ஜோசியம் சொன்ன மாதிரி இந்த சுத்துலயும் நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. போறீங்க? என் பொண்ணு அந்த எருமைக்கே கட்டி வச்சிட போறேன். அண்ணே, இந்த ஊர்ல டீ எத்தனை காசுங்க? என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? காதுல கடுக்கன பார்த்த உடனே புரியுதா? இந்த ஊர்ல எல்லாம் டீ 50 பைசா தான். இந்தாங்க, ₹1 ஒரு டீ கொடுங்க. நமக்கு உள்ளி கோட்டைங்க, அங்க பெரும்புள்ளி பார்த்தாலே தெரியுது. பாக்கி 50 பைசா. 50 காசு தானே கொடுத்த? யோ, நான் ₹1 கொடுத்தேன். சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். 50 காசு தானே கொடுத்த? அண்ணா, நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நான் ₹1 கொடுத்தேனே, இவன் 50 பைசான்னு போய் சொல்றானே. நீதான் போய் சொல்ற. என்ன நீ அசல் ஒரு கரெக்ட் சண்டை போறிய? வந்தோடனே ஏமாத்துறீங்களே. 50 பைசா சில்லறை கொடு. இந்தா. அப்ப நான் வரட்டுங்களா? யோ, டீ காசு. அது 50 பைசா கொடுத்தனையா? அதான் சில்லறை கொடுத்தனையா? அது 50 பைசா கொடுத்தனையா? டீ காசு. அது 50 பைசா கொடுத்தனையா? யார்கிட்ட விளையாடுற? நீ தான் 50 பைசா கொடுக்கணும். புரியா? காசே கொடுக்க வேண்டாம், நீங்க முதல்ல போங்கடாப்பா. இத முதல்ல சொல்ல வேண்டியது மூதேவி. இது இப்ப நான் காசு கொடுத்துருக்கேன். ஏமாத்த வேண்டிய குடிக்கலாமையா? வாயா படுபாவீங்களா? காலையில இந்தா 50 காசு. அடடா, உங்களுக்கு தங்கமான மனசுனே. அண்ணே, இந்த ஊருக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு வந்தேன். அந்த டீ கடைக்காரன் ஏமாத்தினானா, அதனால ஊருக்கே திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். உங்கள மாதிரி ஒரு நல்லவரை பார்த்த உடனே அந்த பொருளை இந்த ஊர்லயே வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பொருளுங்க? மாடுதான். கடக்க மாட்டேன், இந்த கடுக்க கிட்ட வித்துற வேண்டியதா? யோ, இந்த போகுதே இதுதாயா என் எருமை. என் வேலைக்கார பையன் மேய்ச்சலுக்கு கொண்டு போறான். ராத்திரி 12 மணிக்கு மடியில கைய வச்சா போதும் 10 படி இறக்கும். அப்ப காலையில கை வச்சா இறக்கவே கறக்காது. ஓஹோ, நைட் டியூட்டி பாக்குற மாடா? ஆமா. அப்புறம் மாட்டோட பல்லு வாலு சாணி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, உங்க சொல்லே போதும். ஆமா, மாட்டோட விலை என்ன? அது வாங்கினவனுக்கு தானே தெரியும். வாங்கின எனக்கு தானே தெரியும். காசாங்க முக்கியம். உங்க ஞாபகமா அந்த கடுக்க கொஞ்சம் கலட்டி கொடுங்களேன். அடடா, நீங்க உத்தம புருஷங்க. கடைசி சுத்தம் முடிய போது இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல. அறிவுட்டவன ஏன் பக்கத்தை போடுற? எங்க எங்க நம்ம எருமாடு? கண்ணும் தெரியாம போச்சா? அதான் பின்னாடி நிக்கிற. திரும்பி பாருங்களேன். என்ன திரும்பி பாருங்க? மாட்டக்கானா மனுஷன் நிக்கிறான். ஏய், என் மாடு எங்கடா? மாடு பொறிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. என் மாடு எங்கடா? பொறிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. ஐயோ, என் மாடு எங்கடா? மாடு பொறிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. இருந்து வந்த கணக்கு என்னையா இங்க தகராறு? யார் தம்பி? எருமாடு மாதிரியா இருக்கு. அதேதான். நான் மாட்டை கூட்டிட்டு வெளியில போயிருந்தேன். இங்க வந்து திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான். கேட்டா நான் தான் மாடுங்கிறான். விவரம் சொல்ல மாட்டேங்கிறான். நான் யார் தெரியுமில்ல? ஏட்டு. ஐயோ, முட்டி முட்டிக்கு பேத்துருவேன். நீ யாருங்கிறத சொல்லு. ஐயா, ராமர் கால்பட்டு கல்லு எப்படி அகலிகையா மாறிச்சோ அதே மாதிரி என் காலு படல கயிறு பட்டுச்சே. அது புராண காலம். இது கம்ப்யூட்டர் காலம்ங்க. அப்போ நீ தான் அந்த எருமாடுன்னு சொல்ற. அந்த எருமாடு இங்க இருக்கும்போது சனையா இருந்துச்சே, நீ எப்படி? நானும் அப்படித்தாங்க. அப்ப 3 நாள்ல குட்டி போட்டு முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் 4 நாள் கழிச்சு வருவேன். உன் பக்கத்துல ஒரு குட்டி இருக்கணும். இல்லன்னா முட்டி முட்டிக்கு பேத்துருவேன். ஐயா, நீங்க முட்டிக்கு முட்டி தட்டினால நான் சாணி தாங்க போட முடியும். நீ சாணி போட்டா அவர் வரட்டியா தட்டி வித்துக்குவாரு. கணக்கு பையனை கட்டி போட்டு புண்ணாக்கு தண்ணி எல்லாம் காட்டு. பால் மட்டும் கறந்துடாத.
வரட்டா? ஏட்டையா இருந்து காஃபி சாப்பிட்டு போங்களே. இருக்கட்டும், டியூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். காலையில குடுக்கற காப்பிய மாலையில இருந்து சாப்பிடுவீங்களா? 3 நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டா கூட உன் பொண்டாட்டி கையால காபி சாப்பிட்டா சுட சுட சுடன்னு இருக்கையா கையாது. வரட்டா? ஏட்டா இரு உனக்கு வேட்டு வைக்கிறேன். ஏய் ஏய் உன்னை தாண்டி போடி உள்ள போடி உள்ள அப்பா என்ன மாமா டில்லி எருமை மாதிரி கொழு கொழுன்னு இருக்காருப்பா. மாமாவா? ஆமா. அப்படியே போடி உள்ள போடி. அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பழந்திருக்கா. ஐயா ஐயா, என்ன இதுக்கே இப்படி கோவப்படுறீங்களே? நான் எருமையா இருக்கும் போது உங்க பொண்டாட்டியை எப்படி எப்படி பாத்துருக்கேன் தெரியுமா? இங்கதானே குளிப்பாங்க. எப்படி எப்படி பார்த்தானோ நானே முழுசா பார்த்ததில்லை. இந்த நேரத்துல நம்மள யார் நினைக்கிறா? தண்ணி குடிச்சிடும். டேய் மாமு, ஏன்டா அடற? ஒண்ணு இல்லடா, ஒரு நிமிஷம் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன்டா. கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும், சிப்பிக்குள்ள முத்து இருக்குந்தாடா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம மனசுலயும் பாசம் இருக்குடா. நமக்கும் இந்த மாதிரி அம்மா தங்கச்சி எல்லாம் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்குதான் நம்ம கொடுத்து வைக்கலையாப்பா. ஆண்டவன் நம்ம தலையெழுத்தை சரியா எழுதாம விட்டுட்டான். அதுக்கு என்னடா ஆச்சு? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதுக்காக நீ சிச்சி பைத்தியக்கார. அழாதரா அழாதரா அழாத. பாத்தீங்களா சார், அந்த கொலகார கண்ணாயத்தை நீங்க எந்த வெள்ளூர் ஜெயிலுக்கு மாத்துனீங்களோ அதே வெள்ளூர் ஜெயிலுக்கு அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி உங்களையே மாத்திட்டான். அவன் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஐயா, எனக்கு சொந்த ஊரே வெள்ளூர் தான் ஐயா. அது இல்ல சார், நீங்க வெளியில அனுப்பின கைதிகளை தூக்கில போற அன்னைக்கு தான் மொத்த கைதிகளையும் புது ஜெயிலிட்டு ஒப்படைக்கணும். சப்போஸ் அவங்க திரும்பி வரலன்னா அதுக்காக எந்த தண்டையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அந்த கொலகாரங்களுக்காக நீங்க சார் தண்டனை அனுபவிக்கணும். நாட்டுக்கு நல்லது செஞ்ச காந்தியே சுட்டுக் கொண்டாங்க. அதுக்காக காந்தி செஞ்சது தப்புன்னு ஆயிடுமா? ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க திரும்பி வரலன்னா ஐ அம் prepared to take the risk. ஆனா ஒண்ணு, அவங்க 2 பேரும் நிச்சயமா திரும்பி வருவாங்க நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு.